இன்னைக்கு காலையில நீங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல் விலை, இல்லைன்னா வாங்குற மளிகை சாமான் விலை, இதெல்லாம் ஒரு பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வெறும் 30 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சின்ன கடல் பாதையை சார்ந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. அது கேட்க ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதுதான் நிஜம். அது மட்டும் இல்ல. ஏதோ ஒரு காட்டுல நடக்கிற நாடக பயிற்சிக்கும் நம்ம நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்புக்கும் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. கண்டிப்பா. மேலோட்டமா பாக்கும்போது இந்த நியூஸ் எல்லாம் தனித்தனி தீவுகள் மாதிரி தான் வெளியே தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத சங்கிலி தொடர் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு யுபிஎஸ்சி தேர்வரா இருக்கலாம், இல்லைன்னா உலக நடப்புகளை கொஞ்சம் வேற கோணத்துல புரிஞ்சுக்க நினைக்கிறவரா இருக்கலாம். இன்னைக்கு நாம மனப்பாடம் பண்றதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, உலக அரசியல் முதல் நம்ம மரபணுக்கள்ல நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைச்சு பார்க்க போறோம். அது ஒரு நல்ல ஆரம்பம். முதல்ல அந்த 30 கிலோமீட்டர் கடல் பாதையிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆமா. அதாவது இந்த அமெரிக்கா ஈரான் மோதலோட மைய புள்ளியா இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி அதானே, ஒரு சின்ன நீர்ப்பாதை எப்படிங்க இந்தியாவோட பொருளாதாரத்தையே ஆட்டங்காண செய்யுது? இப்போ உலக வரைபடத்துல இந்த ஹார்முஸ் ஜலசந்திய பாத்தீங்கன்னா அது மத்திய கிழக்கோட ஒரு சின்ன தொண்டை பகுதி மாதிரி இருக்கும். ஆசிய நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயில சுமார் 80% இந்த ஒத்தையடி பாதை வழியா தான் வந்தாகணும். ஓ, 80%? ஆமா. இப்போ அங்க நடக்கிற சரக்கு கப்பல் கடத்தல்கள், அப்புறம் ஈரான் விடுகிற அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் பார்த்துட்டு காப்பீட்டு நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா ரிஸ்க் பிரீமியம்னு சொல்லிட்டு அந்த வழியா போற கப்பல்களுக்கு காப்பீட்டு தொகையை பல மடங்கு ஏத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ கப்பல் நிறுவனங்களுக்கு செலவு அதிகமாகுது. அவங்க அந்த செலவை யார் மேல திருப்புவாங்க? கச்சா எண்ணெய் வாங்குற இந்தியா மாதிரி நாடுகள் மேல தானே? அதேதான். இந்தியாவோட இறக்குமதி செலவு கூடும்போது நாம அதிக அளவுல அமெரிக்க டாலர்களை கொடுத்து எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கு. இதனால மார்க்கெட்ல டாலருக்கான தேவை அதிகமாகி இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத வகையில 93.44க்கு சரிஞ்சிருக்கு. வாவ்! ஒரு போரோட சங்கிலி தொடர் விளைவை நம்ம பாக்கெட் வரைக்கும் வருது. உலக பொருளாதார தரவரிசையில 4வது இடத்துல இருந்த இந்தியா இப்ப 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு படிச்சேன். ஆமா, இதான் யதார்த்தம். இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதா? நான் இந்த சபகார் துறைமுகம் பத்தி படிச்சிருக்கேன். ஈரான் வழியா மத்திய ஆசியாவை அடையறதுக்கான இந்தியாவோட மிகப்பெரிய முதலீடு அது. அது நமக்கு இப்ப கை கொடுக்காதா? அதுதான் இந்தியாவோட மாஸ்டர் பிளானா இருந்துச்சு. ஆனா அமெரிக்கா ஈரான் மேல போட்டிருக்க கடுமையான பொருளாதார தடைகளால ஓ, அந்த தடைகள் நம்மளையும் பாதிக்குதா? கண்டிப்பா அந்த துறைமுக திட்டத்தையும் அதோட இணைஞ்ச சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், அதாவது INST திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த முடியாம இந்தியா இப்போ ரொம்பவே திணறிட்டு இருக்கு. ஆக இந்த மத்திய கிழக்கு அரசியல்ல இந்தியா ஒரு பகடைக்காயா மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாற்று வழியே இல்லையா? இருக்கு. அதுதான் இப்போ நடக்கிற அந்த எரிசக்தி மாற்றம், அதாவது எனர்ஜி டிரான்சிஷன். ஆசிய நாடுகள், குறிப்பா இந்தியா, இப்போ அழுத்தப்பட்ட உயிரிவாயு, அதாவது கம்ப்ரெஸ்ட் பயோகேஸ், அப்புறம் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை நோக்கி ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்போ இந்த உயிரி எரிபொருள் பயன்பாடுங்கிறது வெறும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. மத்திய கிழக்கோட இந்த நிச்சயமற்ற தன்மையில இருந்து தப்பிச்சு நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் இது. புரியுது. ஒரு பக்கம் நாடுகள் தங்களை தற்காத்துக்க மாற்று வழிகளை தேடுறாங்க. ஆனா மறுபக்கம் இந்த நிச்சயமற்ற தன்மை இன்னும் மோசமாகிட்டே போகுதே. ஈராக்ல இருக்கிற ஆயுத குழுக்களுக்கு ஈரான் தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதோட பின்னணி என்ன? அது ரொம்ப ஆபத்தான ஒரு திருப்பம். இதுவரைக்கும் ஈராக்ல இருக்கிற இந்த ஆயுத குழுக்கள் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரானோட அனுமதிக்காக காத்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆமா. ஆனா இப்போ நீங்களே முடிவெடுத்துக்கோங்கன்னு ஈரான் அவங்கள கட்டவிழ்த்து விட்டுட்டாங்க. ஒரு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டுல இருந்த வரைக்கும் அடுத்தது என்ன நடக்கும்னு ஓரளவுக்காவது கணிக்க முடிஞ்சது. இப்போ அது முடியாது இல்லையா? எந்த குழு எப்போ எதை தாக்கும்னு யாருக்குமே தெரியாது. கரெக்ட். இந்த அளவுக்கு உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பு உடையும் போது மற்ற நாடுகள் சும்மா வேடிக்கை பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால தான் ஜப்பான் தங்களோட 70 வருஷ கொள்கையை மாத்தினாங்களா? அதாவது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் எந்த ஒரு ஆபத்தான ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடாதுங்கிற அந்த அமைதிவாத கொள்கையே இப்போ அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜப்பானோட அரசியல் சாசன அடையாளத்தையே மாத்திர ஒரு பெரிய முடிவு இது. ஒரு பக்கம் சீனாவோட ஆக்கிரமிப்பு மனப்பான்மை, மறுபக்கம் வடகொரியாவோட தொடர் ஏவுகணை சோதனைகள். இனிமேலும் நாம அமைதி பேசிட்டு இருந்தா தப்பிக்க முடியாதுன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆக தற்காப்புக்காக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யற தடைய அவங்க நீக்கிட்டாங்க. இந்த உலகளாவிய மாற்றங்களுக்கு நடுவுல இந்தியா தன்னோட பார்வைய ஆப்பிரிக்கா பக்கம் திருப்பியிருக்கு. ஆமா,
2026ல நடக்க போற இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாட்ட சொல்றீங்க. IASF. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்க போகுது. ஆப்பிரிக்கா இப்போ உலகத்தோட புது புவிசார் அரசியல் மையமா மாறிட்டு வருதே. சீனா அங்க ஏற்கனவே பெரிய அளவுல முதலீடு பண்ணிருக்காங்களே. அதான் விஷயமே. உலக பொருளாதாரம் இப்போ கொஞ்சம் பலவீனமா இருக்கிற இந்த சூழல்ல ஆப்பிரிக்கா கூட ராஜதந்திர மற்றும் வியூக உறவுகளை புதுப்பிக்கிறதே இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, சர்வதேச எல்லைகள்ல இவ்ளோ பதற்றம் இருக்கும்போது நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறணுமே. ஜம்மு காஷ்மீர்ல சமீபத்துல நடந்த மாற்றங்களை பார்க்கும்போது ஆமா, அந்த பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பு முற்றிலுமா மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? போன வருஷம் பஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம பாதுகாப்பு படைகள் ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க. பயங்கரவாதிகள் இனி நகரங்கள்ல பதுங்கறதில்ல. அவங்க செனாப் பள்ளத்தாக்கு, பிற்பஞ்சால் மாதிரி அடர்ந்த மலைப்பகுதிக்கும் வனப்பகுதிக்கும் அவங்க பேஸ மாத்திட்டாங்க. இது எனக்கு எப்படின்னா, முன்னாடி நகரங்கள்ல பதுங்கி இருந்தவங்கள தேடுறது ஒரு திறந்த வெளி சதுரங்க விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. எதிரி எங்க நகர்றானோ ஓரளவுக்கு கணிக்க முடியும். ம் இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கிருந்து ஆபத்து வரும்னே தெரியாத ஒரு இருட்டறைக்குங்க நடக்கிற 3D வீடியோ கேம் மாதிரி நிலைமை மாறிடுச்சு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த 3D வீடியோ கேம் சவாலை எதிர்கொள்ள தான் காட்டுக்குள்ள சண்டை போடுறதுல நிபுணத்துவம் பெற்ற ஆந்திராவோட கிரேஹவுண்ட்ஸ் படையினரையும் அந்த நக்சல் தடுப்பு படையா? ஆமா, அவங்களையும் ராணுவத்தோட பாரா SF படையினரையும் இப்போ களத்துல இறக்கியிருக்காங்க. அவங்க இப்போ ஜம்மு காஷ்மீர் போலீஸ்க்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு 40க்கும் மேற்பட்ட தற்காலிக தளங்களை அமைச்சு தேடுதல் வேட்டையை மாத்திட்டாங்க. இந்த பாதுகாப்பு தொழில்நுட்பம் பத்தி பேசும்போது ராணுவ கொள்முதல்ல ஒரு புது ஒப்பந்தம் பத்தி படிச்சேன். T-72 அப்புறம் T-90 பீரங்கிகள்ல ட்ரால் அமைப்புகளை பொறுத்த BEML நிறுவனத்தோட ஒரு 975 கோடி ரூபாய்க்கு பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களே. இந்த ட்ரால்னா என்ன? இது காட்டுல எப்படி பயன்படும்? இந்த ட்ரால் அமைப்புங்கிறது பீரங்கிக்கு முன்னாடி பொருத்தப்படுற ஒரு கனரக இரும்புச் சங்கிலி அமைப்பு. பீரங்கி முன்னாடி போகும்போது இந்த சங்கிலிகள் தரைய ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டே போகும். அப்போ தரையில கண்ணி வெடிகள் இருந்தா பீரங்கி அது மேல ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த சங்கிலிகள் அந்த கண்ணி வெடிகளை வெடிக்க வச்சிடும். காடு மலைகள்ல துருப்புக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போக DRDO உருவாக்குன இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமானது. இது வன்முறையை இரும்பு கரம் கொண்டு அடக்குற ராணுவ அணுகுமுறை. ஆனா உள்நாட்டு பாதுகாப்புல இன்னொரு ரொம்ப மென்மையான ஆச்சரியமான அணுகுமுறை பத்தி நான் கேள்விப்பட்டேன். சத்தீஸ்கர்ல நடக்கிற நாடக பயிற்சியை பத்தி சொல்ல வரீங்களா? அதேதான். சத்தீஸ்கரோட நாராயண்பூர்ல சரணடைஞ்ச நக்சல்களுக்கு தேசிய நாடகப் பள்ளியோட இணைந்து நாடக பயிற்சி கொடுக்குறாங்களாமே. ஆக்சுவலா இது எப்படி வேலை செய்யும்? இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் ரீதியான முயற்சி. பல வருஷமா காட்டுக்குள்ளேயே ஆயுதங்களும் வன்முறையுமா தனிமுறைப்படுத்தப்பட்டு வாழ்ந்த ஒருத்தருக்கு நான் இந்த சமூகத்தோட ஒரு அங்கம்ங்கிற உணர்வே இருக்காது. அது உண்மைதான். நாடகம்ங்கிறது கூட்டா சேர்ந்து செய்யற ஒரு கலை இல்லையா? அவங்க பல பேரோட இணைந்து உரையாடி ஒரு நாடகத்தை உருவாக்கும் போது தங்களை அறியாமலேயே அவங்க சமூக நீரோட்டத்துல கலக்குறாங்க. அவங்களோட அந்த வன்முறை மனநிலையை மாத்துறதுக்கு ஆயுதங்களை விட ஒரு நாடக மேடை சிறந்த வடிகாலாவே அமையும். சூப்பர். தேசத்தோட எல்லைகளையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் பத்தி நிறைய பேசணும். ஆனா தேசத்தோட வளங்களை பாதுகாக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம் இல்லையா? ஆமா, நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. மும்பைல விர்சோவா பயந்தர் கடலோர சாலை திட்டத்துக்காக சுமார் 45,775 சதுப்பு நில மரங்கள், அதாவது மேங்க்ரோவ்ஸ், வெட்டப்படுறதா ஒரு நியூஸ் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஆமா, அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மும்பை மாதிரி ஒரு பெரிய நகரத்துல டிராஃபிக் எவ்வளவு கொடுமையானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை சரி பண்ண பல மணி நேர பயணத்தை குறைக்க இந்த மாதிரி கடலோர சாலைகள் தேவைதானே? பொருளாதார வளர்ச்சிக்காக சில சதுப்பு நில மரங்களை தியாகம் பண்றதுல என்ன தப்புன்னு ஒரு தரப்பு கேக்குறாங்களே. மேலோட்டமா பார்க்கும்போது அது நியாயம்னு தோணும். ஆனா அது ஒரு குறுகிய கால சிந்தனை. மும்பை காலநிலை செயல் திட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? 2050ஆம் வருஷத்துக்குள்ள மும்பையோட பல பகுதிகள் கடல்ல மூழ்குற அபாயம் இருக்கு. சீரியஸாவா? ஆமா, இந்த சதுப்பு நில மரங்கள் தான் சுனாமில இருந்தும் புயல்ல இருந்தும் கடல் அரிப்புல இருந்தும் நகரத்தை காப்பாத்துற இயற்கை ஸ்பாஞ்சுகள். அதை அழிச்சிட்டு நம்ம எவ்ளோ பெரிய பாலத்தை கட்டினாலும் அது நிரந்தரம் இல்ல. ஆனா வெட்டப்படுற மரங்களுக்கு பதிலா ஈடு செய்யும் மரம் வளர்ப்பு திட்டத்து கீழே அரசு வேற இடங்கள்ல மரங்களை நடுறதா சொல்றாங்களே. அண்டுதான் மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. வெட்டப்படுற இடத்துல இயற்கையா வளர்ந்திருக்கிறது அவிசென்யா மரீனாங்கிற அந்த சூழலுக்கு சரியான சதுப்பு நில மரங்கள். ஆனா அரசு நடுவதோ வேற ஏதோ மரமா? ஆமா,
செரியாப்ஸ் ஸ்டகல்ங்கிற வேற வகையான மரக்கன்றுகளை, அதுவும் மும்பைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத வேற ஏதோ ஒரு இடத்துல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தரோட நுரையீரலை அறுத்துட்டு இன்னொரு ஊர்ல ஒருத்தருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கற மாதிரி. இதனால அந்த வெர்சோவா பகுதி மீனவர்களோட வாழ்வாதாரம் நேரடியாகவே அழிக்கப்படுது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இயற்கை அறங்களை நாமளே அழிக்கிறது ஒரு பக்கம்னா, விபத்துகள் மூலமா இயற்கைக்கு கொடுக்கற தண்டனை இன்னொரு பக்கம். போன வருஷம் கேரள கடல் பகுதியில மூழ்கின எம்எஸ்சி எல்சத் 3ங்கிற சரக்கு கப்பல் விவகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆமா, அந்த பிளாஸ்டிக் நாடல்ஸ் பிரச்சனை. கரெக்ட். அந்த கப்பல்ல இருந்து கொட்டுன பிளாஸ்டிக் துகள்களால, அதாவது நர்டல்ஸால ஏற்பட்ட பாதிப்புக்காக தமிழ்நாடு அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல என்ஜிடில சுமார் 1041 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நர்டல்ஸ்னா என்ன? இந்த நர்டல்ஸ்ங்கிறது பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துற ரொம்ப ரொம்ப சின்ன மூலப்பொருள் துகள்கள். பாக்குறதுக்கு மீன் முட்டைகள் மாதிரியே இருக்கும். ஓ, அப்போ கடல்வாழ் உயிரினங்கள்? ஆமா, அது கடல்ல கொட்டப்படும்போது மீன்கள் இத உணவு நினைச்சு சாப்பிட்டுடுது. அந்த மீன்களை கடைசியில நாம தான் சாப்பிடுறோம். இது கடலோர சூழலியலுக்கு ஏற்படுத்துற பாதிப்பு மீளவே முடியாதது. அதே போல விலங்குகள் நலன் சார்ந்த இன்னொரு விஷயமும் கோட்படி ஏறி இருக்கு. அசாம்ல நடக்கிற பாரம்பரிய எருமைச் சண்டையான மோஜூஜ் நிகழ்வுக்கு கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. ஆமா, பீட்டா அமைப்போட மனுவை விசாரிச்சு இந்த தடையை கொடுத்திருக்காங்க. பாரம்பரியமா இல்ல விலங்கு வதையாங்கிற விவாதத்துல விலங்குகளோட உரிமைய நீதிமன்றம் நிலைவேர்த்திருக்கு. கரெக்ட். ஒரு நாட்டோட கட்டமைப்புங்கிறது வெறும் சாலைகளும் பாலங்களும் மட்டும் இல்ல. அது அதோட மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் சட்டங்கள் எப்படி செயல்படுதுங்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பார்வை இது. சட்டங்கள் அப்புறம் நீதித்துறைன்னு பேசும்போது உச்சநீதிமன்றத்தோட சமீபத்திய தலையீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிறைச்சாலைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கு ஒரு விரிவான திட்டத்தை வகுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். ரவீந்திர பட் தலைமையிலான குழுவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தோட அடிப்படையில எடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு. சிறைச்சாலையில இருக்கிற ஒரு கைதிக்கு அவரோட உடல் குறைபாடுகளை காரணம் காட்டி அடிப்படை வசதிகளை மறுக்கிறது அப்பட்டமான மனித உரிமை மீறல். கண்டிப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டு கைகள் நடுங்குற நிலையில இருந்த ஒரு கைதிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ரா, அதாவது சிப்பர் கூட குடுக்க சிறை நிர்வாகம் மறுத்த நியூஸ நம்ம படிச்சிருப்போம். ஆமா ஆமா, அது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அரசு ஒருத்தரை காவல்ல வைக்கும்போது அவரோட பாதுகாப்புக்கும் கண்ணியத்துக்கும் அரசே முழு பொறுப்புங்கிறத இந்த தீர்ப்பு ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இது மனித உரிமைகள் சார்ந்த சட்டம். மறுபக்கம் நம்ம ஜனநாயகத்தையே பாதுகாக்கிற கட்சித்தாவல் தடை சட்டம் பத்தி ஒரு முக்கிய மறு ஆய்வு நடந்திருக்கு. பூரியில நடந்த கூட்டத்துல இது பத்தி விவாதிச்சிருக்காங்க. இது ஏன் இப்போ இவ்வளவு அவசியமாகுது? அரசியல் சாசனத்தோட 10வது அட்டவணையில இருக்கிற இந்த சட்டம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கட்சி மாறுறத தடுக்க உருவாக்கப்பட்டது. ஆனா இப்போ அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒரு எம்எல்ஏ கட்சி மாறுனா அவரை தகுதி நீக்கம் செய்யற அதிகாரம் சபாநாயகர் கிட்ட தான் இருக்கு. சபாநாயகர் ஆளும் கட்சியை சேர்ந்தவரா இருக்கிறதால அவர் இந்த முடிவை எடுக்காம பல மாசங்கள், சில நேரங்கள்ல பல வருஷங்கள் கூட காலதாமதம் பண்றார். அப்போ அந்த சட்டத்தோட நோக்கமே வீணாகிடுது. அதேதான். இந்த சட்ட ஓட்டையை அடைச்சு ஜனநாயகத்தோட வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யதான் மகாராஷ்டிரா சபாநாயகர் ராகுல் நர்வேகர் தலைமையிலான குழு இந்த மறு ஆய்வை பண்றாங்க. சட்ட ஓட்டைகள்னு வரும்போது கார்ப்பரேட் உலகத்திலையும் பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. திவால் சட்டத்தோட, அதாவது ஐபிசி கீழே இப்போ நடக்கிற ஒரு விவாதம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நீங்க டெலிகாம் அலைக்கற்றை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தொலைத்தொடர்பு அலைக்கற்றைய, அதாவது ஸ்பெக்ட்ரம் ஒரு சொத்தா கருத முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மறுவாய்வு செய்ய எஸ்பிஐ கேட்டிருக்காங்க. ஆமா, ஒரு ஏக்கரு கம்பெனி திவால் ஆகிடுச்சுன்னா கடனை அடைக்க அதோட சொத்துக்களை விற்க ஐபிசி சட்டம் வழி செய்யுது. ஆனா இங்க இருக்கிற கேள்வி, இந்த ஸ்பெக்ட்ரம் அந்த கம்பெனியோட சொந்த சொத்தா இல்லனா அரசிடமிருந்து அவங்க குத்தகைக்கு எடுத்த அரசாங்க சொத்தா? ஒரு நிமிஷம் இருங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ திவாலாகி போன ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனை விற்கும்போது நாங்க ஒளிபரப்புன அந்த காற்றையும் சேர்த்து விற்கிறோம்னு சொல்ற மாதிரி இல்லையா இது? காற்று எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்? அது அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். ஆமா, ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அந்த ரேடியோ ஸ்டேஷனோட மைக்கு, ஸ்பீக்கர் இதெல்லாம் விற்கலாம், ஆனா காத்த விற்க முடியாது இல்லையா? அதே போலதான் ஸ்பெக்ட்ரமும் அரசாங்கத்தோட சொத்து, அதை வித்து கடன் அடைக்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா பேங்க்ஸ் என்ன சொல்றாங்க? அந்த ஸ்பெக்ட்ரமை நம்பிதான் நாங்க கோடிக்கணக்கில் கடன் கொடுத்தோன்னு வங்கிகள் இப்போ முறையிடுறாங்க.
இது கார்ப்பரேட் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. பொருளாதார பக்கத்துல இன்னொரு நீண்டகால பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கு. தேசிய பங்குச் சந்தை அதாவது NSE தன்னிடம் பல வருஷமா நிலுவையில இருந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை தீர்க்க செபியோட நிபுணர் குழு பரிந்துரை பேரில் சுமார் 1800 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த சம்மதிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சபரிமலை கோவில் மேற்கூரையோட தங்கத்தகடுகள் சீரமைக்கப்பட்டப்போ சுமார் 4 கிலோ தங்கம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு புகார் எழுந்து சிறப்பு புலனாய்வு குழு அதை விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமுமே ரொம்ப வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் இதுல ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அதுதான் பொறுப்புடைமை. எங்க தவறு நடந்தாலும் அதை தணிக்கை செஞ்சு உண்மையை வெளிக்கொண்டு வர ஒரு அமைப்பு தேவைப்படுது. கரெக்ட். உண்மையான தங்கம் எது, போலியானது எதுன்ற தேடலங்க நடக்குது. ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல உண்மையான மனிதன் யார், செயற்கை நுண்ணறிவு அதாவது AI உருவாக்குன பின்பம் எதுங்கிற மிகப்பெரிய தேடலே நடந்துட்டு இருக்கு. ஆமா, டீப் ஃபேக் வீடியோக்கள் பத்தி சொல்றீங்க. ஆமாங்க, டீப் ஃபேக்கு அப்புறம் போலி செய்திகளை தடுக்க மத்திய அரசு புது IT விதிகளை முன்மொழிஞ்சிருக்காங்க. இதன்படி AI மூலமா உருவாக்கப்படுற தகவல் திரையில தோன்ற நேரம் முழுவதும் இது AI-ஆல் உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு தெளிவான லேபிள் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆமா, கண்டினியூவஸ் லேபிள்ஸ்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன நடைமுறை சந்தேகம் இருக்கு. இப்போ சிகரெட் பாக்கெட்ல இவ்ளோ பெரிய எச்சரிக்கை வாசகம் போட்டிருக்காங்க, மக்கள் அதை பார்த்துட்டா சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டாங்களா? அதே போல மக்கள் இந்த AI லேபிள்களையும் காலப்போக்குல பெருசா கண்டுக்காம கடந்து போயிட மாட்டாங்களா? நீங்க சொல்றது மனித இயல்புதான். ஆனா சட்டத்தோட அடிப்படை நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது, அதோட சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு யூசரோட அடிப்படை உரிமை. புரியுது. இந்த லேபிளிங் விதிமுறைகள் என்ன பண்ணுதுன்னா, டிஜிட்டல் தளங்களை அந்த தகவலோட நம்பகத்தன்மைக்கு பொறுப்பேற்க வைக்குது. மக்கள் அதை கடந்து போனாலும் சரி, ஒரு போலி வீடியோ சமூகத்துல பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதை தடுக்க சட்டப்பூர்வமான ஒரு முகாந்திரத்தை இது உருவாக்குது. நாம இப்போ உருவாக்குற பொய்களுக்கு லேபிள் ஒட்டிட்டு இருக்கோம். ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னதியே நம்ம வரலாற்றையே அறிவியல் இப்போ திருத்தி எழுதுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 1973ல ஜெர்மனியில ஹான்ஹோஃபர் சாண்ட் எலும்புன்னு ஒரு மண்டையொட்டு எலும்பை கண்டுபிடிச்சாங்க. ஓ, அது 36,000 வருஷம் பழமையானதுன்னும் நியாண்டர்தால் மனிதனுக்கும் நவீன மனிதனுக்கும் பிறந்த ஒரு கலப்பினத்தோட எலும்புன்னும் அறிவியல் ஊடகம் ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்ததே. அதுதான். ஆனா இப்போ ஆச்சரியம் என்னன்னா 3D சர்ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த எலும்பை மறுபடியும் ஆராய்ஞ்சிருக்காங்க. என்ன ரிசல்ட் வந்துச்சு? பழமையான இடைக்கற்காலத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண நவீன மனிதனோட எலும்புதான்னு உறுதியா நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் அறிவியலோட அழகு. புது தொழில்நுட்பங்கள் வரும்போது அது பழைய நம்பிக்கைகளை உடைச்சி உண்மையை நிலைநாட்டுது. இந்த 3D மேப்பிங் தொழில்நுட்பம் நம்ம பரிணாம வரலாற்றையே திருத்தி எழுதிடுச்சு. இந்த வெளிப்புற உடல் உறுப்புகளோட பரிணாமம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உடலுக்குள்ள மிக நுண்ணிய மரபணுக்கள்ல நடக்கிற செயல்பாடுகள் பத்தி ஒரு புது ஆய்வு வந்திருக்கு. IPNன்னு சொல்லப்படுற நரம்பியல் நோய் பத்தி படிச்சேன். ஆமா, இன்ஹெரிட்டட் பெரிஃபரல் நியூரோபதிஸ். இது 25,000 பேர்ல ஒருத்தரை தாக்குற ஒரு மரபணு நோய். இது ARS எனப்படும் என்சைம்களை உருவாக்குற மரபணுக்கள்ல ஏற்படுற மாற்றத்தால நிகழுது. ஆமா, இதுல டாமினன்ட் நெகட்டிவ் விளைவுன்னு ஒரு செயல்பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா எப்படி வேலை செய்யுது? பொதுவா நம்ம உடம்புல ஒரு மரபணு பழுதடைஞ்சிட்டா அது தான் வேலையை நிறுத்திடும். அதை ஈடுகட்ட மத்த ஆரோக்கியமான மரபணுக்கள் வேலை செய்யும். ஆனா இந்த IPN நோயில ஏற்படுற டாமினன்ட் நெகட்டிவ் விளைவு ரொம்ப விசித்திரமானது. ஏன், அது என்ன பண்ணும்? பழுதடைஞ்ச புரதம் சும்மா இருக்காது. அது ஆரோக்கியமான புரதத்தோட போய் ஒட்டிக்கிட்டு அந்த ஆரோக்கியமான புரதத்தையும் செயல்பட விடாம முடக்கிடும். ஈஸ்ட் செல்களை வச்சு நடத்தின ஆய்வுல இத நேரடியாகவே பார்த்திருக்காங்க. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இது எப்படின்னா, காலேஜ்ல நடக்கிற ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி. ஒருத்தன் வேலை செய்யாம சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, மத்தவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. ஆனா இந்த பழுதடைஞ்ச மரபணு என்ன பண்ணுதுன்னா, தான் வேலை செய்யாதது மட்டும் இல்லாம நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற இன்னொருத்தரோட லேப்டாப்பையும் மூடி வச்சுட்டு மொத்த வேலையும் கெடுக்குது. அந்த மாதிரி தானே இது? ஆமா ஆமா, இதை விட எளிமையா இந்த பிரச்சனையை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அந்த பழுதடைஞ்ச மரபணுவை ஆரோக்கியமான மரபணுவை செயல்பட விடாம முடக்கிறதால தான் நரம்புகளுக்கு போக வேண்டிய புரதங்கள் சரியா போகாம கை கால் நரம்புகள் பாதிக்கப்படுது. இந்த இயங்குமுறையை இப்போ புரிஞ்சுக்கிட்டதால இதை தடுக்கிறதுக்கான மருந்துகளையும் அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான பயணம்ல!
புவிசார் அரசியல்ல அமெரிக்கா ஈரான்ல ஆரம்பிச்சு சர்வதேச பொருளாதாரத்தோட வீழ்ச்சியும் உயிரி எரிபொருளோட தேவையும் பார்த்தோம். அங்க இருந்து ஈராக் ஆயுத குழுக்கள் ஜப்பானோட புது கொள்கைன்னு உலக வலம் வந்து காஷ்மீர் காடுகளுக்கூட நடக்கிற தேடுதல் வேட்டையும் சத்தீஸ்கர்ல நக்சல்களுக்கு வழங்கப்படுற நாடக பயிற்சியோட உளவியலையும் அலசணும். அதோட நிக்காம மும்பை சதுப்பு நில காடுகளோட அழிவு, கப்பல் விபத்தால கடல்ல கலந்த பிளாஸ்டிக் நர்டில்ஸ், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறைச்சாலைகள், கட்சித்தாவல் சட்டம், ஸ்பெக்ட்ரம் பத்தின விவாதம்னு சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட போராட்டங்களையும் நம்ம ரொம்ப ஆழமாவே பார்த்தோம். கடைசியா ஏஐக்கான புது விதிகள், 3D தொழில்நுட்பம் மூலியமா திருத்தி எழுதப்பட்ட பல்லாயிரம் வருஷம் பழமையான எலும்போட வரலாறு, அப்புறம் நம்ம மரபணுக்களுக்குள்ள நடக்கிற அந்த குரூப் ப்ராஜெக்ட் சதி வேலைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே தொட்டிருக்கோம். ஒரு யுபிஎஸ்சி தேர்வராகவோ அல்லது நடப்பு நிகழ்வுகளை உன்னிப்பா கவனிப்பவராகவோ நீங்க இருந்தா, செய்திகளை இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள்ல ஒன்னோட ஒன்னு இணைச்சு பார்க்கறது உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். கண்டிப்பா. சரி, இந்த விரிவான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கான ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு 3D ஸ்கேனிங் தொழில்நுட்பம் மூலமா பல்லாயிரம் வருஷம் பழமையான ஒரு எலும்பை ஆராய்ஞ்சு மனித வரலாற்றோட ஒரு பகுதியே நாம திருத்தி எழுதிட்டோம். அதே சமயம் இன்னைக்கு நாம உருவாக்குற போலி வீடியோக்களுக்கும் டிஜிட்டல் பொய்களுக்கும் லேபிள்களை ஒட்ட துவங்கியிருக்கோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னும் 10,000 வருஷம் கழிச்சு வர்ற எதிர்கால வரலாற்று ஆய்வாளர்கள் நம்ம காலத்தோட இந்த டிஜிட்டல் புதைபடிவங்களை ஆராயும் போது, ஆமா, எவையெல்லாம் நிஜமான மனிதர்கள் வாழ்ந்த வரலாறு, எவையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு உருவாக்குன பொய்களுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அந்த எதிர்கால ஸ்கேனிங் மெஷின் உண்மையை சரியா பிரித்தெடுக்குமா, இல்ல வரலாறு மறுபடியும் குழப்பத்துல தவிக்குமா? இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு ஆழமான அலசல்ல நம்ம சந்திக்கலாம்.